அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு 10 நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க 7997990028 தொடர்பு கொள்ளவும். நான் ஒரு பிரச்சனைக்கு நான் மருந்து சாப்பிட்றேன்னா அது உடனடியாக ரிசல்ட் தெரியுமா? மருந்துகள் எடுக்க தான் நமக்கு கியூர் ஆகும். வித்தவுட் சைடு எஃபெக்ட் நமக்கு இனி வாழ்நாள் முழுவதும் உனக்கு இந்த ப்ராப்ளம் வரக்கூடாது இல்லையா? மூலிகைகள் எல்லாமே இருக்கு. அதை மருந்தாக செய்து நம்ம எடுக்கும்போது அது நல்ல எஃபெக்டிவா இருக்கும். இது பிளான்ட் மரமா இருக்குமா, இது கொடியா இருக்குமா, இதுல லேட்டெக்ஸ் வருது, இது எப்படி? அட்வான்ஸா சித்த மருத்துவத்திலையும் என்ன மாதிரியான விஷயங்கள் போயிட்டு இருக்கு? இந்த நோய்க்கு மருந்தே இல்லைங்கன்னு சொல்ற விஷயங்களுக்கு கூட நம்ம சித்த மருந்துகள் எடுத்து நல்ல பலன் நமக்கு கிடைக்கிறது. ஒன்ஸ் இந்த கேன்சர் சொல்ற விஷயம் வருவதற்கு முன்னாடி, வரத்துக்கு முன்னாடி ப்ரிவென்டிவ் மெடிசன்ஸ் நிறைய இருக்கு. ஸோ வராமல் நம்ம தடுத்து கொள்வதற்கு யார் யாருக்கு இது சித்த மருத்துவம் செட் ஆகும், இவங்களுக்கு செட் ஆகாது அப்படிங்கிற கணக்கு இருக்கா? உடல் வாகுக்கு ஏற்ற மாதிரி அந்த நாடி பரிசோதனை செய்து அதை பேஸ் பண்ணி நம்ம மூலிகையை எடுக்கணும். பூண்டுலேருந்து நிறைய மருந்துகள் சித்தால செய்கிறோம். ஸோ இந்த மாதிரி சில அரிய அபூர்வ மூலிகைகளும் இருக்கு. ஸோ அதையும் இப்போல்லாம் மீட் எடுத்து அந்த விதைகளை ஸ்ப்ரெட் பண்ணி நிறைய மூலிகைகளை வளர்த்துட்டு தான் இருக்கும். அதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம். புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்கள். அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவர் நித்யா அவர்கள் தான் நம்ம கூட இருக்கிறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் மேம். நம்ம சித்த மருத்துவ குறிப்புகள் நம்ம நிறைய பேசினாலும் இந்த சித்த மருத்துவம் அப்படிங்கிறது இப்போ மக்கள் மீது அதிக நம்பிக்கை இருக்கா அப்படின்னு கேட்டால் நிறைய பேர் அது உடனே எஃபெக்ட் இருக்காது, அது கொஞ்சம் டைம் ஆகும், அதுக்கான மெடிசன் சரியாக எடுத்துக்கணும், நம்ம இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலில் அதை எடுத்துக்க முடியுமா அப்படிங்கிற பயங்கரமான குழப்பங்கள் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக இப்போ நிறைய பேர் அலோபதி போகிறதுக்கான முக்கியமான காரணமாக என்ன இருக்குன்னா உடனே ரிசல்ட் அப்படிங்கிறது மக்கள் எதிர்பார்க்குறாங்க. இந்த சித்த மருத்துவம் பற்றி சில முக்கியமான விஷயங்களை எங்களுக்கு கொடுக்க முடியுமா? நிச்சயமா நிறைய முறைகள் இருக்குது. ரகசிய முறைகளும் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. நம்ம ஆரோக்கியமாக வாழறதுக்கான நிறைய வழிமுறைகள் இருக்குங்க. இதுதான் இல்லை, உனக்கு மெடிசன் வேணுமா அப்போ இந்த பயிற்சி எல்லாம் செய், இந்த பயிற்சியும் வேணுமா ஈஸியாக சாப்பிடணுமா காயக்கற்ப முறையை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த நாள் இது பண்ணுங்க, இல்லை உள்ள மருந்தே வேணுமா எக்ஸ்டர்னலாக நிறைய நான் உங்களுக்கு சொல்லியிருக்கோம். ஸோ தொக்கணம், அதாவது மசாஜ் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான வழிமுறைகளும் பற்று, ஒற்றடம், தொக்கணம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போது வெளி மருந்துகள், உள் மருந்துகள், அந்த மருந்து வகைகளில் 64 வகையான மருந்துகள் சொல்லியிருக்காங்க. இப்போ புற சிகிச்சைகள் இவ்வளோ இருக்கு. இப்போ ஆரோக்கியமாக வாழறதுக்கு இது இல்லைன்னா அது நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் ஏதாவது நம்ம ஃபாலோ பண்ணாலே ஓகே, ஆரோக்கியமாக வாழலாம். ஓகே. ஆனால் இப்போ இருக்கிற எல்லாருமே எதிர்பார்க்கறதுன்னா, இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, அதுக்கு நான் ஒரு மருந்து சாப்பிட்றேன், எனக்கு உடனே அதுக்கு ரிசல்ட் தெரியணும் அப்படிங்கிற. ஆனால் சித்த மருத்துவத்தில் இது சாத்தியமான ஒன்று தானா? இப்போ நான் ஒரு பிரச்சனைக்கு நான் மருந்து சாப்பிட்றேன்னா அது உடனடியாக ரிசல்ட் தெரியுமா? நோயை பொறுத்து. இப்போ ஒரு ஃபீவர்னு வச்சுக்கோங்களேன். நார்மலாக ஒரு ஃபீவர் வருது, நான் மெடிசன் சாப்பிட்றேன், உடனடியாக நமக்கு ரிசல்ட் தெரியும். ஆனால் வேறு சில நோய்கள் சொல்லும்போது டக்குன்னு ஒரு நோய் நமக்கு வந்துடுறது கிடையாது. சுகர்னா இன்னைக்கு காலையில் நான் நல்லா இருந்தேன், மதியம் சுகர் வந்துருச்சு அப்படி கிடையாது. பைல்ஸ்னா நான் நேற்று நல்லா இருந்தேன், இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சோன்னே எனக்கு பைல்ஸ் வந்துருச்சு. ரொம்ப நாளாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடலில் அது டெவலப் ஆகிருக்கும். சில சிம்டம்ஸ் நமக்கு காட்டும். அதெல்லாம் நம்ம விட்டுருவோம், கவனிக்காமல் விட்டுட்டு இக்னோர் பண்ணிட்டே ஒரு கட்டத்தில் எனக்கு அப்பா பைல்ஸ் 3rd டிகிரி பைல்ஸுங்க, வெளியிலேயே தெரியுது, ப்ளீடிங் ஆகுது, இப்போ மெடிசன் போட்ட உடனே சரியாகணும்னா ஆகாது. எப்படி அது கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி ஒவ்வொரு சிம்டமாக நமக்கு டெவலப் ஆகி வந்ததோ அதே மாதிரி மருந்துகள் எடுக்க தான் நமக்கு க்யூர் ஆகும். வித்தவுட் சைடு எஃபெக்ட் நமக்கு இனி வாழ்நாள் முழுவதும் உனக்கு இந்த ப்ராப்ளம் வரக்கூடாது இல்லையா? ஸோ அதற்கேற்ற மாதிரியான மருந்துகள் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம், நாள் அளவு அப்படின்றது இருக்கு. ஸோ இன்னொரு விஷயம், நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய நம்ம எந்த லைஃப் ஸ்டைலில் இருக்கும், எதனால் நமக்கு இந்த பிரச்சனை வந்தது, இந்த ஹெல்த் இஷ்யூஸ் எதனால் வந்தது, அந்த சர்க்கிள்லேயே இருந்துக்கிட்டு. இப்போ உதாரணத்துக்கு அதே பைல்ஸே நான் சொல்லுவேன். பைல்ஸ் இருக்குன்னா காரமாகவும் சாப்பிடுவேன், நான்வெஜ்ஜும் சாப்பிடுவேன், நிறைய ட்ராவல் பண்ணுவேன்.
இந்த மாதிரி ஹீட் உடல் உஷ்ணம் தரக்கூடிய வேலைகளையும் செஞ்சுட்டு மெடிசனும் சாப்பிட்டுட்டு இருந்தா சரியாக. ஸோ அதற்கான ஒரு டைம் நம்ம கொடுக்கணும். ரெக்கவர் ஆகிறதுக்கு நம்மளுடைய லைஃப் ஸ்டைல்ல சேஞ்சஸ் பண்ணதான் நமக்கு மெடிசன்ஸும் எடுக்கும்போது க்யூர் ஆகும். ஓகே மேம். இப்போ பொதுவாக இந்த சித்தர்கள் கொடுக்கப்பட்ட மூலிகைகள் இருந்தது நம்ம சித்த மருத்துவம் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ அந்த காலத்தில் காடுகள் மலைகள் தாண்டி மூலிகைகள் படிக்கக்கூடியது வந்து ரொம்ப எளிமையாக இருந்தது சித்தர்களுக்கு. ஆனால் இப்போ நம்ம ஒரு டவுன் சொசைட்டிக்கு வந்துட்டோம். காடுகள் மலைகள் பார்க்குறதே ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயங்களாக இருக்கும்போது இந்த மூலிகைகள்லாம் இந்த லைஃப் ஸ்டைலுக்கு ரொம்ப சாத்தியமாக இருக்குமா? நிச்சயமா இருக்கு. இப்போ அப்போவே கூட பார்த்தோம்னா சில மூலிகைகள் எல்லாராலையும் போய் எடுக்கவும் முடியாது. ஐடென்டிஃபிகேஷன் இன்னும் கண்டறிஞ்சு இதுதாங்க இது கரெக்டான மூலிகைன்னு தெரியவும் தெரியாது. அந்த மாதிரி இருந்துட்டு இருந்த வைத்தியர்களோ இல்லை நமக்கு சித்தர்களோ பார்த்து நமக்கு மருந்தாக கொடுக்கறது தான். ஸோ இப்போவும் அப்படிதான். இப்போ நம்ம வந்து இப்போ மாடர்ன் லைஃப் ஸ்டைலில் இருக்கிறோம். இந்த ஹெர்ப்ஸ் எல்லாம் நமக்கு தெரியாது. நிறைய பேர் கேட்குற கேள்வி இதில் என்ன இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. இதுல இந்த மூலிகை இருக்கு இதெல்லாம் நான் கேள்விப்பட்டதே இல்லைங்க அப்படின்னு சொல்லுவோம். பேசிக்கா இப்போ அஸ்வகந்தான்னா தெரியும். ஸோ நிறைய பதிவுகள் எல்லாம் பாக்குறாங்க அஸ்வகந்தா அப்படின்னு தெரியும். அக்ரஹாரம் அப்படின்னா கேட்பாங்க. ஸோ இந்த கோஷ்டம் இருக்குங்க அப்படின்னா கோஷ்டம் இது என்ன மூலிகை, இது என்னது பேரே வித்தியாசமா இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு மூலிகையும் ஸோ டாக்டர்ஸ்க்கு நல்லாவே தெரியும், சொல்ல வைத்தியர்களுக்கு நல்லா தெரியும். நம்ம வீட்டில் சில பாட்டியம்மா இருந்தாங்கன்னா அவங்க பார்த்துருப்பாங்க, சில மூலிகைகளை வந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்பவும் மூலிகைகள் எல்லாமே இருக்கு. அதை மருந்தாக செய்து நம்ம எடுக்கும்போது அது நல்ல எஃபெக்டிவா இருக்கும். ஸோ ஆர்வம் இருக்கிறவங்க நிறைய பேர் லேர்ன் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த மூலிகை நிறைய பேர் கேட்பாங்க, மேம் இது என்ன மூலிகை, ரெண்டும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கு, இது எப்படி நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்றது, இது வந்து பிளான்ட் வந்து மரமா இருக்குமா, இது கொடியா இருக்குமா, இதுல வந்து லேட்டெக்ஸ் வருது, இது எப்படி, இந்த ஃப்ரூட் வந்து இந்த டைப்ல இருக்கே, அந்த மாதிரி எல்லாம் நிறைய கேட்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸுமே நிறைய கேட்கும்போது ஸோ ஒவ்வொருத்தரும் லேர்ன் பண்ண நமக்கு ரொம்ப ஈஸியா தெரிஞ்சிடும். ஓகே மேம். இப்போ அந்த நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப அட்வான்ஸாக நிறைய ட்ரீட்மெண்ட்டுகள் வந்து போயிட்டு இருக்கு. இப்போ இதுக்கெல்லாம் மருந்தே கிடையாது அப்படின்னு நம்ம யோசிச்சதுக்கு கூட இந்த காலகட்டத்தில் அதுக்கான மருந்து தடுப்பூசிகள் வந்து வந்துருச்சு. இப்போ அட்வான்ஸாக சித்த மருத்துவத்திலையும் என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து போயிட்டு இருக்கு மேம்? இப்போ அட்வான்ஸ்டாக பார்த்தோம்னா ஆட்டோ இம்யூன் கண்டிஷன் வச்சுக்கோங்களேன். இந்த நோய்க்கு மருந்தே இல்லைங்கன்னு சொல்கிற விஷயங்களுக்கு கூட நம்ம வந்து சித்த மருந்துகள் எடுத்து நல்ல பலன் நமக்கு கிடைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்க்கின்சன் டிசீஸ்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து நம்ம பாடியில் முக்கியமாக அந்த டோபமைன் செக்ரீஷன் குறையும் போது பிரெயினில் வந்து டோபமைன் செக்ரீஷன் குறையிறதுனால உடலில் ஏற்படக்கூடிய சில மாற்றம். ஸோ இது இருக்கிற வரைக்கும் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இது மெடிசின்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்படியே இந்த நோயோடையே நம்ம இருந்துக்கோங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் இந்த நடுக்கம், இந்த ட்ரெமர் அப்படின்னு சொல்றதோ இல்லை பார்க்கின்சன்ஸ்ல வரக்கூடிய சில ப்ராப்ளம்ஸ் இருக்கு இல்லைங்களா, அப்படியே ஃபேஸ்ல வந்து எந்த மாதிரியான ஒரு அசைவுகளும் இருக்காது, மாஸ்க் லைக் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. எந்த விதமான அசைவுகளும் இல்லாமல் அப்படியே இருக்கிறது, நம்ம பேசுறது கேட்கும் பட் ரிப்ளை பண்ண முடியல, ஒரே இடத்துல ஸ்டாச்சு மாதிரி அப்படியே நிற்பாங்க, ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்க முடியாது. ஸோ இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து இருக்கும். ட்ரெமர், பில் ரோல் மூமெண்ட் சொல்லுவோம், கை வந்து நமக்கே தெரியாம ஏதோ மணி உருட்டுற மாதிரி. ஸோ இந்த சிம்டம்ஸ் எல்லாம் மெடிசன்ஸ் எடுக்க நல்லாவே குறையும் ஸோ சித்த மருத்துவத்தில். ஸோ இதே மாதிரி தான் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து இன்னைக்கு போயிட்டு இருக்கு இல்லைங்களா. ஸோ ஆட்டோ இம்யூன் கண்டிஷனாக இருக்கட்டும், ஸோ நம்ம மசில்ஸில் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துக்குமே சித்த மருத்துவத்தில் தீர்வுகள் இருக்குது. முக்கியமாக இந்த மயஸ்தீனியா கிராவிஸ்லாம் நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த மயஸ்தீனியா கிராவிஸ்க்குலாம் இன்றளவும் மருந்து இல்லை அப்படின்றாங்க. சித்த மருத்துவத்தில் நிறைய மாற்றங்கள், இதில் சாப்பிடும்போது நிறைய மாற்றங்கள் தெரியும். ஸோ வெண்புள்ளி நோய், விட்லிகோ அப்படின்னு சொல்லக்கூடிய வெண்புள்ளி நோயாக இருக்கட்டும், இல்லை பித்தப்பையில் வரக்கூடிய கற்களாக இருக்கட்டும், எல்லாமே இயற்கையான முறையில் சித்த மருந்துகள் எடுக்கும்போது நல்ல தீர்வுகள் இருக்குது. ஓகே மேம். இப்போ ரொம்ப சிவியராக இருக்கக்கூடிய நோய்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த கேன்சர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப தீயாக பரவிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப யங் ஏஜ்லேயும் கூட நிறைய பேருக்கு வந்து கேன்சரால் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு சித்த மருத்துவத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும்? ஒன்ஸ் இந்த கேன்சர் சொல்கிற விஷயம் வருவதற்கு முன்னாடி, வரத்துக்கு முன்னாடி ப்ரிவென்டிவ் மெடிசன்ஸ் நிறைய இருக்குது. ஸோ வராமல் நம்ம தடுத்து கொள்வதற்கு ஆல்ரெடி நமக்கு வந்து ஹெரிடிட்டி இருக்குது, சான்சஸ் இருக்குன்னா கொஞ்சம் கொஞ்சம் மூலிகைகள் மருந்துகளை நம்ம எடுத்துக்கலாம். இல்லை அதுக்கப்புறம் கேன்சர் இருக்குங்க,
ஸோ இதற்கான சிகிச்சைகள் என்ன? ஸோ உடல்ல இருந்து அந்த பகுதியை நம்ம வந்து ரிமூவ் பண்ணி தான் ஆகணுன்ற பட்சத்தில் கண்டிப்பாக ரிமூவ் பண்ணணும். ஸோ பண்ணிட்டு அதனுடைய நம்ம சித்தா மெடிசன்ஸை எடுக்கும்போது ஸ்ப்ரெட் ஆகாது. அடுத்து ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இனிஷியலாக ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் ஸ்டேஜ்லனா தாராளமாக சித்தா மெடிசன்ஸ் எடுக்கலாம். ஒரு சிலருக்கு கேன்சர்னு சொல்கிறதே வந்து சிம்டம்ஸே தெரியாது இல்லையா? ஸோ அப்போ வந்து க்ரோத் ரொம்ப இருக்குன்னா கண்டிப்பாக சர்ஜரியோ இல்லை கீமோ ரேடியேஷன் எத்தனை சைக்கிள்ஸ் இனிஷியலாக நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோமோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சித்தா மெடிசன்ஸ் வந்து அதனோடைய கண்டினியூ பண்ணும்போது நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். ஸோ கேன்சருக்கு வந்து பயப்பட வேண்டாம். ஸோ அதற்கான ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து எதை நம்ம சூஸ் பண்ணுறோம் அது இருக்கிற கண்டிஷனை பொறுத்து எந்த ஸ்டேஜில் இருக்கோ அதற்கு ஏற்ற மாதிரி சிகிச்சைகள் எடுக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே மேம். இப்போ பொதுவாக இந்த சித்த மருத்துவம் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாருமே யோசிக்கிற ஒன்று, அது நமக்கு செட் ஆகுமா, நமக்கு ஒத்துக்குமா அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கிறாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருடைய பாடி கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட் முறை வந்து எடுத்துக்கிறது வந்து இருக்குது. இப்போ எனக்கு ஹோமியோபதி செட் ஆகுது அப்படின்னா நான் ஹோமியோபதி வந்து கண்டினியூஸாக பார்க்குறேன். ஒருத்தர் ஆயுர்வேதம் பார்க்குறாங்கன்னா வரிசையாக ஆயுர்வேதம் பார்ப்பாங்க. ஸோ அப்படி யார் யாருக்கு இது சித்த மருத்துவம் செட் ஆகும், இவங்களுக்கு செட் ஆகாது அப்படிங்கிற கணக்கு இருக்காம? எல்லாருக்குமே செட் ஆகும். ஆகாதுன்னு இல்லை, சிலருக்கு எதனால நம்ம உடல் உஷ்ணமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நம்ம சாப்பிட்ற மூலிகையும் உஷ்ண வீரியம் இருக்குன்னா நமக்கு செட் ஆகாம இருக்கும். ஏற்கனவே அல்சர் இருக்கு, ஸோ அப்போ நான் வந்து சில மூலிகைகளை சாப்பிட்றேன்னா உள்ள நமக்கு வந்து இரிட்டேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஏற்கனவே எனக்கு கோல்டு இருக்கு, குளிர்ச்சியான மூலிகையை எடுத்தோம்னா திரும்ப நமக்கு அது கோல்டு இன்னும் அதிகமாக தான் செய்யும். உடல் வாகுக்கு ஏற்ற மாதிரி அந்த நாடி பரிசோதனை செய்து அதை பேஸ் பண்ணி நம்ம மூலிகையை எடுக்கணும். அந்த மாதிரி எடுக்கும்போது எல்லாருக்குமே சித்த மருந்து வந்து உகந்தது தான். நம்ம என்ன தவறு செய்கிறோன்றதை தெரிஞ்சு நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும். பேசிக்காக இப்போ வீட்டில் வந்து நம்ம ஒரு மஞ்சள் சாப்பிட்றோம், மிளகு சீரகம் சாப்பிட்றோம்னா ஓகே. மருந்தாக பயன்படுத்தும் பொழுது தான் அப்போ நம்ம உடல் வாகு எந்த மாதிரி இருக்கோ அதற்கேற்ற மாதிரி மருந்துகள் எடுத்தோம்னா நல்ல தீர்வுகள் கிடைக்கும். இப்போ நீங்கள் வந்து சித்த மருத்துவத்தில் நிறைய மூலிகைகள் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றப்போ, இப்போ இந்த காலகட்டத்தில் நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி மலைகள் அழிஞ்சாச்சு, காடுகள் அழிஞ்சாச்சு, இப்பயும் இந்த வியாதிகளுக்கு மூலிகைகள் இன்னும் கிடைக்கிறது அப்படிங்கிறது சாத்தியம்தானா? நிச்சயம் கிடைக்குது. என்ன கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். சில மூலிகைகள் இப்போ இன்னைக்கு மிளகே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வீட்டில் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம், கிடைக்காத மாதிரி தான் இருக்கு, டிமாண்டாக இருக்கு. சில டைம்ல வந்து பார்த்தோம்னா பூண்டு ரொம்ப கிடைக்கவே இல்லைங்க அப்படி சொல்லி பூண்டுலேருந்து நிறைய மருந்துகள் சித்தால செய்கிறோம். ஸோ இந்த மாதிரி சில அரிய அபூர்வ மூலிகைகளும் இருக்கு. ஸோ அந்த லிஸ்ட்ல பார்க்கும்போது நிறைய ஹெர்ப்ஸ் வந்து ஓகே இது வந்து டேஞ்சர் ஜோன்ல இருக்கு, அழிஞ்சிக்கிட்டே வருதுன்ற லிஸ்ட்ல தினம் கொஞ்சம் கொஞ்சம் மூலிகை சேர்ந்துக்கிட்டே தான் வருது. ஸோ அதையும் வந்து இப்போல்லாம் மீட் எடுத்து அந்த விதைகளை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி நிறைய வந்து மூலிகைகளை வளர்த்துட்டு தான் இருக்கும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த மூலிகை பயன்பாடுகள் தெரிஞ்சு எல்லாருக்குமே நான் பர்சனலாக சொல்கிற ஒரு அட்வைஸ் என்ன, மெடிசன் கரெக்டாக சாப்பிடணும், வேஸ்ட் பண்ணக்கூடாது. வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா மெடிசன் செய்கிறது ரொம்ப கஷ்டம். ஹெர்பல்ஸ் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது, அது மருந்தாக செய்கிறதும் ரொம்ப கஷ்டம். இப்போது சாதாரணமாக வீட்டில் வந்து நீங்கள் ஒரு கஷாயம் போட்டு குடிங்கன்னா நம்மளால முடியல. பட் அந்த கஷாயத்துக்குள்ளே இருக்கக்கூடிய மருந்துகள் மூலிகைகளை ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து பக்குவமாக அதை வந்து காய வச்சியோ இல்லை நிழலில் உலர்த்தியோ எடுக்கிறோம். அதை வந்து டாக்ஸிசிட்டி, அது வந்து சுத்தி முறைன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பாலில் வேக வைக்கிறோமா, எந்தெந்த மூலிகை எந்தெந்த சாறில் வந்து நம்ம விட்டு குறிப்பிட்ட நாள் அளவு வெயில்ல வச்சு எடுக்கிறோம், அந்த மாதிரி இருக்கு. ஸோ ஒவ்வொன்றுத்துக்குமே சுத்தி முறை பியூரிஃபிகேஷன் இம்பார்ட்டன்ட். அதெல்லாம் பண்ணி ஒரு மருந்தா நம்ம ரெடி பண்றதே கஷ்டம். வேஸ்ட் பண்ணாதீங்க. வேஸ்ட் பண்ண ஹெர்பல்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வேஸ்ட் பண்ணாம கரெக்டாக சாப்பிட்ருங்கன்னு தான் சொல்லி கொடுக்குறோம். ஸோ அந்த அளவுக்கு இப்போதைக்கு ஹெர்பல்ஸ் இருக்கு, நம்ம அதனோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சு நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். ஓகே மேம். இப்போ வரைக்கும் இந்த ஒரு மூலிகைகள் வந்து ரொம்ப ரேரு, ஸோ ரொம்ப ரேராக தான் கிடைக்குது, ரொம்ப அதிகமாக கிடைக்கிறது இல்லை அப்படின்னு ஏதாவது மூலிகைகள் இருக்கு? நிறைய இருக்கு. ஸோ முன்னாடி இப்போ 10 years பேக்லாம் இதெல்லாம் நல்லாவே கிடைச்சிட்டு இருந்ததுங்க. இப்போ வந்து கொஞ்சம் டிமாண்டா இருக்குன்ற மூலிகைகள் நிறைய இருக்கு. இந்த அழுகண்ணி, தொழுகண்ணி அப்படின்ற மூலிகை, கல்தாமரை அப்படின்னு சொல்ற மூலிகை, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து கொஞ்சம் ரேரா இருக்கு. அதே மாதிரி சில இப்போ சந்தோஷமான விஷயம் தான், எல்லாருமே மூலிகையை நாடி வர ஆரம்பிச்சிட்டாங்க.
ஸோ பேசிக்காக வந்து பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து சொல்கிற விஷயம் எனக்கு வந்து இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் மேம், பர்சனலாகவே சொல்லுவாங்க எனக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட், நீங்கள் சொல்கிற அந்த மருத்துவ குறிப்புலாம் கேட்கும்போது இத்தனை மூலிகைகள் இருக்கான இதெல்லாம் தேடி பார்த்தேன், கடையில் கிடைச்சிது, நானே செஞ்சு சாப்பிட்றேன். அதுவும் ஒரு சந்தோஷமான விஷயம் தான். அப்போ டிமாண்ட் வந்து அதிகமாகுது. ஓகே. ஸோ இப்போ அதற்கேற்ற மாதிரியும் நம்ம மூலிகைகளை பார்த்து நம்ம பயன்படுத்தணும்னா ரொம்ப ஓகே. நிறைய பேருக்கு குழந்தை பருவத்துலேருந்து இப்போலாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க மூலிகைகள் கொடுத்து. ஸோ அதுவுமே ஒரு சந்தோஷமான விஷயம்னு சொல்லலாம். ஓகே மேம். அந்த காலத்தில் அந்த சித்தர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யங்காக இருப்பாங்க, காடு மலைகள் ரொம்ப ஈஸியாக கடந்து போவாங்க. அவங்களுக்கான ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தது. ஆனால் இப்போது அந்த ஆரோக்கியம் வந்து 20 வயசுல காணாமல் போயிடுச்சு. ஸோ அப்படிங்கிறப்போ இந்த காயகல்ப முறை அப்படின்னு சொல்கிறாங்களே, இளமையாகவே இருப்பாங்க, அவங்க ரொம்ப யங்காக இருப்பாங்க அப்படின்னு. அந்த காலத்தில் இருக்கக்கூடிய மூலிகைகள் இந்த காலத்துலேயும் இப்போ அதே மாதிரியான சித்தர்களை இப்போ உருவாக்க முடியுமாங்க? நிச்சயமா முடியும். என்னன்னா சித்தர்கள் நமக்கு சொன்னது கடவுள் நமக்கு சொன்ன விஷயம் என்னன்னா, நீங்க ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இத்தனை வழிமுறைகள் இருக்கு, அதை நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும் இல்லையா? நம்ம ஆரோக்கியமாக வர்றதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்கு. ஸோ காலையில் எழுந்திரிச்சு இந்த காயகற்பத்தை சாப்பிடுங்க, ஒரு மூலிகையை மருந்தாகவும் சாப்பிடலாம். காயகற்பம் அப்படின்னு சொல்றது ஒரு ரூல், விதி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த காயகற்பம் சாப்பிடும்போது இத்தனை நாள் இதை யூஸ் பண்ணும்போது இதெல்லாம் சாப்பிடாதீங்க, இந்த மாதிரி கரெக்டாக ஃபாலோ பண்ணால் நமக்கு இந்த பலன் கிடைக்கும், ரூல் மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த விதியை நம்ம வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வரும்பொழுது நிறைய பலன்கள் நமக்கு கிடைக்குது. உதாரணத்துக்கு இப்போ நெல்லிக்காய்ன்னு சொல்லும்பொழுதே மருத்துவ குணங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது. அதே மாதிரி தான் நெல்லிக்காய் காயகற்பமாக எடுக்கும்போது இன்னும் பலன் நமக்கு அதிகம். கரிசலாங்கண்ணியும் அப்படிதான், அந்த மருந்தாக சாப்பிடும்போது சரி, காயகற்பமாக எடுக்கும்போது இன்னும் நிறைய பலன்கள் நமக்கு கிடைக்குதுன்னு சொல்லலாம். ஸோ காயகற்பம் அப்படின்னு சொல்கிறதே மருந்து முறைகளும் இருக்குது, யோக பயிற்சிகளும் அதில் சொல்லியிருப்பாங்க, நம்ம லைஃப் ஸ்டைலில் ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்களையும் அதில் சொல்லியிருப்பாங்க. ஓகே. ஸோ அப்போ என்றும் இளமையாக இருக்கிறதுக்கு சித்த மருத்துவத்தில் மெடிசன் இருக்குது? நிச்சயமாக இருக்குது, நிறைய இருக்குது. ஓகே மேம்.